இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி பகுதியிலிருந்து நிறைய கருத்துக்களை நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கும் அடிப்படையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இருப்பினும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நாம் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவர், சிலர் இயேசுவிடம் அந்த மனிதனை கொண்டு வந்தனர். பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பேய் பிடித்ததனுடைய ஒரு வெளிப்பாடு, அதனுடைய ஒரு தாக்கம் என்னவென்றால் பேச்சிழந்த நிலையில் ஒருவர் இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுள் படைத்த அந்த படைப்பிலே எல்லாவற்றையும் நல்லதென கண்டார். ஆனால் இப்பொழுது இந்த மனிதன் பேச்சிழந்தவனாக இருக்கின்றான் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த படைப்பிலே இறைவனுடைய இந்த அற்புதமான இந்த படைப்பு பணியிலே குறை இருப்பதை நாம் உணர்கிறோம். எனவே அந்த மனிதனை ஆண்டவர் அழைத்து பேச இயலாத அவனுக்கு பேச்சு திறனை மீண்டுமாக கொடுக்கின்றார். அப்பொழுது பாருங்கள், இரண்டு வகையான மக்கள் அங்கே அதை புரிந்து கொள்கின்றார்கள். ஒன்று, இப்படி ஒருபோதும் எங்கேயும் நாங்கள் கண்டதில்லையே என்று ஆச்சரியப்படுகின்ற மக்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்கள், பரிசேயர்கள் இவன் பேய்களை தலைவனை கொண்டே பேய்களை ஓட்டுகிறான் என்று அவரை சுட்டிக்காட்டி அவர் மேல் பழி சுமத்தி அவரை பேய்களின் தலைவனை கொண்டு செயல்படுகின்ற ஒரு பேயாகவே நினைக்கின்றார். கடவுளை கூட கண்மூடித்தனமாக பேய்களின் தலைவனை கொண்டு செயல்படுகிறவன் என்று சொல்லுகின்ற கூட்டத்தையும் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகம், நீங்கள் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் சரி, அதிலேயும் ஒரு குறை கண்டுபிடிக்கும், அதிலேயும் ஒரு குற்றம் சொல்லும், அதிலேயும் இது சரியில்லை அது சரியில்லை என்று எப்பொழுதுமே நமக்காக எதிராளிகள் என்று இல்லை. ஆனால் குறை சொல்கின்றவர்களும் பின்புறம் பேசுகின்றவர்களும் நிறைய பேர் உண்டு. அந்த வகையிலே இயேசுவும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. அவர் செய்தது நல்லது, நல்ல காரியம். ஆனால் அந்த நல்ல காரியத்தை பொறுக்க முடியாதவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? இயேசுவின் மேல் பழியை சுமத்துகிறார்கள். பல நேரங்களிலே நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலிலே பார்க்கின்ற பொழுது, அதுவும் குறிப்பாக சோஷியல் மீடியா என்று சொல்கின்ற இந்த சமூக தொடர்பு கருவிகள் அதிகமாக வளர்ந்துவிட்ட சூழலிலே பார்க்கின்றோம். கண்டவனும் கண்டதையும் பேசுகிறான். யாரையும் எதையும் விட்டு வைப்பதே கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி, உடனடியாக அதை பதிவை போட்டு அவர்களை இழிவுபடுத்துகின்ற, ஏளனம் செய்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், யாரும் எதையும் சொல்லவில்லை என்றால் அவர்கள் நல்லது செய்கின்றார்களா என்று சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு எதையாவது குறை சொல்லிக் கொண்டே இருந்தால்தான் நல்லது நடக்கிறது, நல்லது செய்கின்றார்கள் என்று நாம் நினைக்க தோன்றுகின்ற அளவுக்கு இன்றைக்கு இந்த கருத்து சுதந்திரம் என்பது வளர்ந்துவிட்டது, பெருகிவிட்டது. அது ஒரு வரையறை இல்லாது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் அன்புக்குரியவர்களே, இயேசுவும் அதற்கு விதிவிலக்கு அல்ல என்று பார்க்கின்றோம். இந்த பரிசேயர்கள் என்ன செய்கின்றார்கள்? இவர் பேய்களின் கூட்டத்தினை, அதனுடைய தலைவனை கொண்டே இதையெல்லாம் செய்கின்றார் என்று சொல்லி அவர் மேல் குற்றம் சாட்டிய பொழுது ஆண்டவர் பின்வாங்கவில்லை. ஆண்டவர் அவரிடமிருந்து விலகிச் செல்லவில்லை. அந்த நன்மை செய்கின்ற அந்த நல்ல நிலையிலிருந்து அவர் தவறவில்லை. மாறாக அவர் எல்லா இடங்களிலும், தொழுகை கூடங்களிலும் கற்பித்து வந்தார். அவருடைய அந்த போதனையை செய்து வந்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் என்று ஆண்டவர் நன்மை செய்து கொண்டே சென்றார். தன்னுடைய நற்செயலிலிருந்து அவர் ஒரு காலமும் விடுபடாமல் இந்த நற்செயலை தொடர்ந்து செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் செய்கின்ற அந்த நற்செயலை எல்லாரும் பாராட்டுவார்கள்
நினைக்கவே தேவையில்லை. அதில் ஒரு 2 பேர் இருப்பார்கள், எப்பொழுதும் குதர்க்கமாக குத்தி கொண்டே இருப்பார்கள். அதை பற்றி கவலை இல்லை. மாறாக நன்மை நடக்கிறதா, நல்லது அங்கே இடம்பெறுகிறதா, அதுதான் முக்கியம். அந்த நன்மையை செய்வதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார், நம்மை இன்றைக்கு கேட்கின்றார். அத்தகைய ஆட்களைத்தான் நீங்கள் அதிகமாக ஜெபித்து ஆண்டவர் நமக்கு அனுப்புமாறு வேண்டுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஜெபிக்க கேட்டுக்கொள்கின்றார். இத்தகைய ஒரு ஜெப உணர்வை பெற்றவர்களாக நன்மை செய்கின்ற நல்லவர்கள் வர வேண்டும், சமூகத்தில் பெருக வேண்டும், நானும் அதில் ஒரு ஆளாக இருக்க வேண்டும் என்று இறைவனோட வேண்டுவோம். இறையாசி பெற இத்திருப்பலியை தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமென். எழுந்து நிற்போம்.